என்னங்க இது? அவர் வராரு இவர் வராருன்னு சொல்லி கடைசியில விஜயே தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு வந்துருவாரு போலயே. ஆமாங்க, இப்படி சொல்ற மாதிரி தான் இப்ப வர நியூஸ் எல்லாமே வந்திருக்கு. இன்னைக்கு நம்ம வீடியோல இதை பத்தி தான் பார்க்க போறோம். விஜய் அவர்களை தேசிய ஜனநாயக கூட்டணியில கொண்டு வர்றதுக்காண்டி நடிகர் பவன் கல்யாண் அவர்கள் ஒரு பெரிய முயற்சியில ஈடுபட்டு வந்துட்டு இருக்காரு அப்படின்ற தகவல் தான் இப்ப வந்துட்டு இருக்கு. அதாவது ஆந்திரா துணை முதல்வரான பவன் கல்யாண் அவர்கள் விஜய் அவர்கள் கிட்ட பேசியிருக்காரா, என்னதான் தனித்து நின்னாலும் அதனால எந்த பிரோஜனமும் இருக்காது. பாருங்க, சிரஞ்சீவி அவர்களும் இதே மாதிரிதான் தனியா கட்சி ஆரம்பிச்சு தனித்து நின்று 18% வாக்குகள் வாங்கினாரு. ஆனா அதுக்கப்புறம் அவர் என்ன பண்ணிட்டாரு, அதே கட்சியை கலைச்சிட்டு போய் காங்கிரஸ் கட்சியில இணைஞ்சிட்டாரு. எப்பயுமே நம்ம சாதிக்கணும் அப்படின்னா சாணக்கியத்தனமா யோசிக்கணும். பாருங்க, நான் தேசிய ஜனநாயக கூட்டணியில இணைஞ்சனால எனக்கு நல்ல பெனிஃபிட்ஸ் கிடைச்சிருக்கு. அதே மாதிரி நீங்களும் தேசிய ஜனநாயக கூட்டணியில இணைங்க, அதுதான் உங்களுக்கு சரியான முடிவா இருக்கும். நானே உங்களுக்கான பேச்சுவார்த்தையை நடத்துறேன். நீங்க தேசிய ஜனநாயக கூட்டணியில இணைஞ்சிங்க அப்படின்னா உங்களுக்கு தமிழகத்துல துணை முதல்வர் பொறுப்பை நான் வாங்கி தரேன் அப்படின்னு இந்த மாதிரி பவன் கல்யாண் அவர்கள் விஜய் அவர்களுக்கு அட்வைஸ் பண்ணதா இப்போ ஒரு சில நியூஸ் வந்துட்டு இருக்குங்க. இப்ப இதை தொடர்ந்துதான் எல்லாரும் என்ன சொல்லிட்டு வந்துட்டு இருக்காங்க அப்படின்னா, அப்ப விஜய் அவர்கள் தேசிய ஜனநாயக கூட்டணியில இணைய போறாரா, என்னப்பா பிஜேபி கூட சேர போறாரா அப்படின்னு இந்த மாதிரி அதிகமான தகவல்கள் வந்துட்டு இருக்கு. ஆனா இப்ப வர நியூஸ் எதுவுமே அபிஷியலான நியூஸ் கிடையாதுங்க. இப்ப பவன் கல்யாண் அவர்கள் விஜய் அவர்கள் கிட்ட பேசினதா தகவல் தான் வருதே தவிர இதை யாருமே உறுதிப்படுத்தவே இல்லை. ஆனா இப்ப நடக்கிற விஷயங்கள் எல்லாம் பார்க்கும்போது இது உண்மையிலே நடந்துருமோ அப்படின்னு தாங்க தோணுது. ஏன்னா இன்னைக்கு விஜய் அவர்களுக்கு நிறைய பின்னடைவான விஷயங்கள் நடந்திருக்கு. ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னா, இன்னைக்கு ஜனநாயகன் படத்தை ரிவைசிங் கமிட்டி பார்த்து மறுதணிக்கை பண்ணுவாங்க அப்படின்னு நம்ம எதிர்பார்த்தோம். ஆனா இன்னைக்கு என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, அந்த ரிவைசிங் கமிட்டியில இருந்த ஒரு நபருக்கு காய்ச்சல் காரணமா மறுதணிக்கை பண்ணல, மறுதணிக்கைக்கான டேட்டை போஸ்ட்போன் பண்ணிட்டாங்க. இது ஒரு பின்னடைவான செய்தி. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, கரூர் சம்பவத்தை பத்தி விசாரணை நடத்துறதுக்காண்டி விஜய் அவர்களை டைரக்டா திரும்ப வர சொல்லியிருக்காங்க டெல்லிக்கு. அவரை வர சொல்லி சம்மன் வேற அனுப்பியிருக்காங்க. இப்ப இந்த ஒரு விஷயமும் விஜய் அவர்களுக்கு ஒரு பெரிய பின்னடைவா வந்திருக்கு. இது மட்டும் இல்லாம விஜய் அவர்களுக்கு பல பிரச்சனைகள் போய்கிட்டு இருக்கு. இதையெல்லாம் பார்க்கும்போது நமக்கு என்ன தோணுது, விஜய் அவர்களை கூட்டணிக்கு வர வைக்கிறதுக்காண்டி அவருக்கு பல அழுத்தங்களை இன்டைரக்டா கொடுக்குறாங்களோ அப்படின்றது இதை பார்க்கும்போது நமக்கு தெரியுது. ஆனா உண்மையிலே விஜய் அவர்கள் தேசிய ஜனநாயக கூட்டணியில வந்தாரு அப்படின்னா அது திமுகவுக்கு ஒரு பெரிய அடியா இருக்குங்க. விஜய் அவர்கள் தேசிய ஜனநாயக கூட்டணியில சேர்றனால திமுகவுக்கு அப்படி என்ன அடியாக போகுது அப்படின்னு தானே கேக்குறீங்க. இப்ப விஜய் அவர்களை பொறுத்த வரைக்கும் திமுகவுக்கு எதிராக தான் ஒரு பெரிய குற்றச்சாட்டை வைக்கிறாரு. அதனால திமுக எதிர்ப்பு ஓட்டுகள் எல்லாமே விஜய்க்கு தான் போகும். இப்ப விஜய் அவர்கள் தனித்து நின்னாரு வச்சுக்கோங்களேன், அந்த எதிர்ப்பு ஓட்டுகள் எல்லாமே விஜய்க்கு போறனால ஈஸியா திமுக ஆடாம ஜெயிச்சோமாடான்னு சொல்லிட்டு வின் பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்க. இதே விஜய் அவர்கள் தேசிய ஜனநாயக கூட்டணியில சேர்ந்தாரு அப்படின்னா ஈஸியா தேசிய ஜனநாயக கூட்டணி திமுக வீழ்த்தி 2026 ஆட்சியை பிடிச்சிட்டு போயிட்டே இருப்பாங்க. அதனால விஜய் அவர்கள் தேசிய ஜனநாயக கூட்டணியில இருந்தாரு அப்படின்னா 2011 தேர்தல் முடிவுகள் எப்படி இருந்துச்சோ அதே மாதிரிதான் இந்த தடவை தேர்தல் முடிவுகளும் இருக்கும். ஏன்னு பாத்தீங்கன்னா 2011 திமுக ரொம்ப மோசமா தோத்தாங்க. எதிர்கட்சியா கூட அவங்களால வர முடியல. இப்ப விஜய் அவர்கள் தேசிய ஜனநாயக கூட்டணியில சேர்ந்தாரு அப்படின்னா திமுகவுக்கு அதே நிலைமை வரும். இதே விஜய் அவர்கள் தனித்து நின்னாரு அப்படின்னா 2016 தேர்தல் முடிவுகள் எப்படி வந்துச்சோ அந்த முடிவுகள் அப்படியே ரிப்பீட் ஆக வாய்ப்பு இருக்குங்க. அதாவது ஜஸ்ட் மிஸ்ல கூட திரும்ப திமுக ஆட்சி அமைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதனால விஜய் அவர்கள் என்ன முடிவு எடுக்க போறாரு அப்படின்றத பொறுத்து தான் தமிழகத்துல என்ன நடக்கும் அப்படின்றது நமக்கு தெரியும். விஜய் அவர்கள் என்ன முடிவு எடுக்கிறாரு, யாரு கூட கூட்டணி சேர்றாரு, இல்ல தனித்து தான் நிக்கிறாரா அப்படின்றத பொறுத்து பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஒரு விஷயத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. இதே மாதிரி இன்னொரு வீடியோல உங்களை மீட் பண்றேன். பை ஃப்ரெண்ட்ஸ்.